தாழ்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். அருளேராளமாய் பொய்யும் உறுதி வாக்கிடுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்கவே, ஆருளேராளும் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல பேராய் பெய்யட்டுவே, அருளேராளமாய் பெய்யும் மேக மந்தாரமுண்டா, காடான நீளத்திலே செழிப்பும் பூரிப்புவா, ஆருளேராளும் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீராய் பெய்யட்டுமே, அருளேராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே, இங்குள்ள கூட்டத்திலே கிருபை செய்தருளுவே, ஆருளேராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீராய் பெய்யட்டுமே, அருளேராளமாய் பெய்யும் பொழியும் ஷானமே, ஆருளின் மாரியை ஜீவதயாபரரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அடையனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிழலிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை வருக வருக என்று ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை அழைக்கிறோம், முழு உள்ளத்தோடு நாங்கள் அழைக்கிறோம். நீங்க வந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து பரிபூரணமாய் நாங்கள் இங்கிருந்து புறப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு ஆண்டவரே விளங்காத காரியங்களை விளங்க செய்யும்படியாய், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாய் நாங்கள் என்ன செய்ய நீங்க சித்தமாய் இருக்கிறீரோ அதை நாங்கள் செய்ய எங்களை முழுவதுமாய் நிரப்பி ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற உம்முடைய எல்லா மக்களுக்காக, விசேஷமாய் ஊழியர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே ஆத்தும பாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே,
இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்தி வேணும் அது கட்டாவது மாதிரி இருக்கு ஆயத்தப்படுத்தி நான் அனுப்பி இருக்கிறார். வாசியுங்கள், வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:5-6. ஆமா, இப்ப இது ரொம்ப இன்னைக்கு பெருகி இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நீ என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லுது, சுய புத்தியின் மேல நீங்க சாயாதீங்க. அடுத்தது அல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 7:14 வாசிங்க. இல்லம்மா, 1 கொரிந்தியர் 7:14. ரைட், ஓகே. இப்ப இந்த 3 கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, ரொம்ப விசேஷமானது. இது 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு வசனம். இப்ப நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, மனுஷங்க மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட்டா? 2வது விஷயம், சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட்டா? இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு. ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா, நாம ஒருவர் மீது ஒருவர் பாரத்தை சுமக்கிறவர்களாக நாம் மாறணும். இப்ப மனைவியானவள் புருஷனை பரிசுத்தம் பண்ணணும், புருஷனானவள் யாரை பரிசுத்தம் பண்ணணும், மனைவியானவளை பரிசுத்தம் பண்ணணும். இப்ப இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அல்லேலூயா. இது நடந்தா நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் மாறிடும். நான் இப்ப வந்த உடனே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டு வந்தேன். அங்க ஏராளமான வாலிப பிள்ளைகள் பந்து விளையாடிட்டு இருக்கான். எந்த ஊர் மக்கள் அவங்க? இந்த பகுதி மக்கள். ரைட்டா? இந்த பகுதி மக்கள். நீங்கெல்லாம் எந்த பகுதி மக்கள்? நீங்கெல்லாம் எந்த பகுதி மக்கள்? இந்த பகுதி மக்கள். இந்த பகுதி மக்கள் அங்க இருக்கிற மக்களை நீங்க ஆதாயப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் ஏன் வேண்டாமா? நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். என்ன பண்ணிருக்கிறீங்க? இல்ல, நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் யோசிங்களேன். இப்ப ஒண்ணு வேண்டாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சகோதரியை நான் எனக்கு நல்லா தெரியும். கரெக்டாமா? இந்த சகோதரிய நல்லா தெரியும். ஆனா இவர் கணவரை நான் பார்த்ததே கிடையாது. உண்மையில்லையா? உண்மைதானே?
எவ்வளவு காலமாக நம்ம உங்களுக்கு எனக்கு பழக்கம்? 10 வருஷத்துக்கு மேல. சரி, 10 வருஷமா எத்தனை முறை இந்த சபைக்கு நான் வந்துட்டு போயிருக்கிறேன்? நிறைய முறை வந்துட்டேன். ஆனாலும் இந்த சகோதரியுடைய கணவரை நான் பார்த்ததே இல்லை. அப்போ இப்படித்தானே ஆண்டவரும் நினைப்பார். ஆண்டவர் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? இப்ப பரிசுத்த வேதாகமத்தை நீ வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஓய்வு நாள் தோறும் எங்க போவாரு? ஆலயத்துக்கு போவார். அவர் ஆலயத்திற்கு வருவாருன்னு நினைச்சு அங்க எல்லாரும் வந்து கூடுவாங்க. அதிலும் குறிப்பா யார் வந்து கூடுவாங்கன்னா, வியாதியஸ்தர்கள் வந்து கூடுவாங்க. ரைட்டா? சரி, இப்ப ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா? நான் அவர்களை சந்திக்கிறதுக்காக நாங்க போறேன்னு போவார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி தொடர்பு ஆகுறாங்க பாருங்க. ஆண்டவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போகிறார். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறார்கள்? தேவாலயத்திற்கு வருகிறார்கள். என்ன நடக்குது? கத்தியா அமைதியாயிட்டீங்களே. என்ன நடக்குது? விடுதலை கிடைக்குது. கிடைக்குதா? கிடைச்சுதா இல்லையா? கிடைச்சிச்சு. இப்ப நம்ம ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல? ஏன் இந்த எண்ணங்கள் நமக்கு வரவே இல்லை, வர்றதே இல்லை? எப்பொழுது நாம் நம் மக்களை நான் ஆதாயப்படுத்த போகிறேன்? படுத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பா படுத்தணும். இன்னும் கொடூரம் என்ன தெரியுமா? கடந்த முறை நான் இங்க வந்த போது 3 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. நீங்களும் வரல, நீங்க 2 பேரு, பாஸ்டர் ஒருத்தர், அவ்வளவுதான். இவங்களும் வரல. இவங்களை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உங்க 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 குடும்பத்தை அதிகமா என்ன பண்ண நான் எதிர்பார்த்தேன். இப்ப ஆண்டவர் அப்படி எதிர்பார்ப்பாரா மாட்டாரா? ஏன் வரல நீங்க? இப்போ நான் என்ன எதிர்பார்ப்போடு வரேன் தெரியுங்களா? இவங்களை எல்லாம் பார்க்க போறேன்னு வரேன் இல்லையா? உங்க சகோதரியை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், அந்த அம்மாவை பார்க்கணும், பாஸ்டர் அம்மா பார்க்கணும், பாஸ்டரை பார்க்கணும், இந்த சகோதரனை பார்க்கணும், அந்த சகோதரியை பார்க்கணும், இன்னும் எல்லாரையும் பார்க்கணும். நான் வரேன். அப்படித்தானே ஆண்டவரும் வருவார். வருவாரா வரமாட்டாரா? அப்படிதான் வருவார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும் என்று வருவார். ஆனா கடந்த முறை நான் வந்த போது எனக்கு எப்படி ஏமாற்றம் ஏற்பட்டதோ அதே ஏமாற்றம் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். அப்போ ஆண்டவருக்கு நான் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றாவது உங்களுக்கு புரியுதா? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஆனா நான் என்ன செய்யறேன்? இங்க வந்த உடனே ஐயோ ஆழம் கத்தி கூச்சல் போட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிச்சிருவாரா? ஆசீர்வதிச்சிருவாரா? அப்ப எவ்வளவு பெரிய தவறு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்னுடைய செய்தியே வித்தியாசமானது. இதுவரைக்கும் நான் அப்படி பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்ன செய்தி அப்படின்னா, வெறும் சாட்சிகள் மட்டும்தான் சொல்ல போறேன். நான் கடந்த முறை வேலூர் போயிருந்தேன், 2 வாரத்துக்கு முன்னாடி. ஒரு டீ கடையில என்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு இன்னொரு ஊழியத்திற்காக போக வேண்டும். இடைப்பட்டது ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் போய் லைப்ரரியில போய் உட்கார்ந்தேன். முடிச்சுட்டு வெளியில வந்து டீ குடிச்சிட்டு புறப்படணும். டீ குடிக்கிற கடையில போய் நின்றுட்டு இருக்கிறேன். என்னை கடந்து ரோட்ல, ஓரத்துல டீ கடை இருக்கும் இல்லையா, ரோட்ல ஒரு 2-3 பிச்சைக்காரர்கள், நல்லா கவனிங்க, பிச்சைக்காரர்கள் யாசகம் கேட்பாங்க இல்லையா ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம்,
அப்படிப்பட்டவர்கள் என்னை கடந்து போகிறார்கள், என்னை கடந்து போறாங்க. அதுல குறிப்பா ஒரு பெண், வாலிப வயசு, சிறு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த மாவும் யாசகம் கேட்டு அப்படி போகுது. அங்க ஒருத்தர் பைக்ல வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே அந்த அம்மா அவங்கிட்ட போய் கொஞ்சம் ஏதாவது கூட அப்படின்னு கேட்க, அவரும் எடுத்து இதை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு எண்ணம் வெளிப்பட்டது. என்ன எண்ணம் அப்படின்னா, வாசிங்க சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிஞ்சதையும் நான் காணவில்லை. புரியுதா உங்களுக்கு? என்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு புரியுதா? என்ன சொல்லுது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுமா? நீதான் தெரியாத இல்லம்மா, வாசிட்டு பொறுமையா சொல்லுமா, நல்ல தெளிவா சொல்லு, வாசிட்டு தெளிவா சொல்லு. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? யார் அப்பத்துக்காக அரைஞ்சு தெளிஞ்சது இல்ல? நீதிமான்கள் அப்பத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லுது. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது சங்கீதக்காரன் எழுதுற ஒரு காரியம். அவன் என்ன எழுதுறான்? முதல்ல அந்த வசனத்தை பாருங்க. நான் இளைஞனாய் இருந்தேன். இளைஞன்னா எப்போ? எனக்கு 16 வயசு, வாலிப வயசு, 15-16 வயசு, புத்தி தெளிஞ்ச வயசு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு புத்தி தெளிஞ்ச வயசுல இருந்து நான் பாக்குறேன், ஒரு காரியத்தை பாக்குறேன். எனக்கு வயதும் ஆகிக்கொண்டே போகுது, எனக்கு முதிர் வயதும் ஆயிட்டு. சொல்றது புரியுதா? புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் ஆனேன், ரைட்டா? ஆனா நான் இந்த நீதிமான் என்பவன் அப்பத்துக்கு இல்ல, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கல. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிஞ்சதை நான் பார்த்தது இல்லை. ரைட்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றார் பாருங்க, எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுகிறார், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நீதிமான் என்பவன் கைவிடப்படுவதில்லை, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிஞ்சதே கிடையாது, நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு வருஷமா? ஒரு 80, ஒரு 60-70 வருஷமா அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை புத்தி தெரிஞ்ச காலத்துல இருந்து முதிர் வயதான காலம் வரைக்கும். முதிர் வயதான காலம் என்பது என்ன? 80, 90, இந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? இத்தனை வருஷம் ஒருத்தனை கூட பார்க்கலையா? ஒரே ஒருத்தனை கூட பார்க்கல. அதுவும் யாரை பார்க்கலன்னா, நீதிமான் இறந்து தெரிஞ்சதை நான் பார்க்க. நீதிமான் யாரு? எசேக்கியேல் 18:5-9 வாசிங்க. ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து திரும்ப கொடுத்து என்ன பங்கிட்டு
இவன் தான் நீதிமான் பைபிள் சொல்லுது நமக்கு. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் வரிசையா நீங்க ஒவ்வொன்னா பாயிண்ட் பை பாயிண்டா பாத்துக்கலாம். நீங்க அப்படியே மொத்தமா படிச்சீங்க, பாயிண்ட் பை பாயிண்டா பாத்தீங்கன்னா இவன் தான் நீதிமான் அப்படின்னு என்ன சொல்லுது பைபிள் நமக்கு கத்து கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, வாசிங்க எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 15-16 வசனங்களை வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு எவனோ பாத்தீங்களா, முதல்ல என்ன சொல்றாரு, அவனுடைய குவாலிட்டி சொல்றாரு. ஒரு மனிதனுடைய குவாலிட்டி, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், என்ன அடிப்படையில வாழணும் அப்படின்னா வசனம் சொல்லுது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்கள் பரிதானம்னா என்ன, லஞ்சம் வாங்காதபடிக்கு தன் கையை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனை என்ன பண்றாராம், உயர்ந்த அடைக்கலத்துல வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். இப்ப சங்கீத புஸ்தகத்தை வாசிங்க, 37:25 எப்படி கிடைக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. இல்ல அழகா சொல்லிட்டாரா இங்க, அவன் அப்பா அவனுக்கு கொடுத்துருவாரு, அவன் தண்ணீர் எப்படி கிடைக்குமா, நிச்சயமா கிடைக்கும். ஆனாலும் காணவில்லை. எப்படி காணாம போனா, ஏன்னா அப்படி வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. என்னத்தை உறுதிப்படுத்தி இருக்காரு, அப்பத்தையும் தண்ணீரையும் அவனுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவன் இறந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இப்பேற்பட்ட வார்த்தைகளை நமக்குள் நாம் புதைத்து வைத்துக் கொண்டு நாம் எப்படி உட்கார்ந்துக்கிறோம் தெரியுமா? சொல்லுங்களேன், நீங்க எப்படி உட்கார்ந்துக்கிறீங்க? நாம் எப்படி உட்கார்ந்துக்கிறோம் தெரியுமா? சரி, நல்ல கவனிங்க. சரி, இந்த மன யோசனை எனக்குள்ளே ஒரு பெரிய தாக்கம். என்னடா இது, இப்படி பிச்சை கேட்டுன்னு போறாங்களே, இப்படி பிச்சை கேட்டு ரோட்ல அலையிறாங்களே. ஒண்ணு இவங்களுக்கு வசனம் தெரியல, ரைட்டா? ஒண்ணு இவங்களுக்கு வசனம் தெரியல, அல்லது யாரும் அவர்களுக்கு சொல்லவில்லை, அல்லது கேட்கும் மனசு அவர்களுக்கு இல்லை. இல்ல அப்படித்தானே இருக்கணும். இந்த 3 காரியம் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு வசனம் கேட்கிற சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கணும், இல்லையா? ஒரு மனுஷனுக்கு வசனம் தெரியலன்னா யாரும் சொல்லலன்னு அர்த்தம். அல்லது அவனுக்கு கேட்கும் வாஞ்சை இல்லை.
இல்லையா? இதுவா தானே இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டே நான் என்ன பண்ணேன், அப்படியே நடந்து போய் காருக்குள்ள போய் கேட் கதவை திறந்துட்டு உள்ள உட்கார போறேன். இப்படி கதவை திறந்துட்டு இப்படி உட்கார போறேன். 2 பெண் பிள்ளைகள் நீங்க நிக்கிறாங்க எங்க கதவு கிட்ட. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? இப்ப இந்த டோர் இருக்குல்ல, கார் டோரு, ஃப்ரெண்ட்ல உட்காருவோம் இல்ல, இந்த டோரை திறந்துட்டு நான் உட்கார போறேன். உட்கார போட்டு திரும்பி பார்த்தா 2 பெண் பிள்ளைகள் நிக்கிறாங்க. நின்னுட்டு ஒரு பெண் 6ஆம் வகுப்பு படிக்கிறாள், இன்னொன்னு அவங்க அக்கா மாதிரி இருக்குது, ஒரு 8வது 9வது படிக்க வேண்டிய வயசுக்குள்ள ஒத்த அந்த உயரத்துல அவர் இருக்கிறார். 2 பேர் நிக்கிறாங்க. நான் கார்ல உட்கார்ந்துட்டு இப்படி பாக்குறேன். அந்த 6ஆம் படிக்கிற பெண் வந்து டோர் கிட்ட கைய காட்டி அது எனக்கு வேணும்னு கேக்குது. நான் சொல்றது புரியுதா? டோரை பார்த்துட்டு அந்த கையை அப்படி காட்டி அது எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குது. நானு அது என்னதுன்னா, டோர்ல இப்ப கூட போய் பாருங்க, அங்க ஒரு அறை மாதிரி இருக்கும், அதுல பைபிள் வச்சிருப்பேன், நியூ டெஸ்டிமெண்ட் வச்சிருப்பேன். அதை காட்டி அந்த பெண் அது வேணும்னு கேக்குது. நான் ஒன்னு எடுத்து, இது தமிழ் படிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறேன். அப்பதான் அது சொல்லுது, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன், எனக்கு தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, படிக்க தெரிஞ்ச பெண்ணு தானே அப்படின்னு கையில கொடுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை, படிச்சு காட்டு அப்படின்னு. படிச்சு காட்டு. அந்த பெண்ணு புத்தகத்தை திறக்கல, மேல் அட்டை இருக்கு பத்தியா, அதை அப்படி பார்த்துட்டு புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள் அப்படின்னு எழுத்து கூட்டி வாசிக்குது. எழுத்து கூட்டி தான் வாசிக்குது. புதிய ஏற்பாடு, சங்கீதம் அப்படி வாசிக்குது. பெரிய பெண்ணு அதுக்கு உதவி செய்யுது, அதுவும் எழுத்து கூட்டி தான் வாசிக்குது. இவங்க 2 பேரும் இந்த 3 வார்த்தைகளை எனக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே இன்னொரு புக்கை எடுத்து அந்த பெரிய பிள்ளை கிட்ட கையில கொடுத்துட்டு நானும் புறப்பட்டுட்டேன். யாரும் வந்து படிச்சவங்க தான் கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சு நான் கிளம்பிட்டேன். கொஞ்ச தூரம் போய் இப்படி பாக்குறேன், இந்த 2 பெண் பிள்ளைகள் எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா, நான் முன்னாடி பார்த்தேன் இல்லையா, கை குழந்தையோடு யாசகம் கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த வாலிப பெண் இடத்துல போய் என்னை குறித்து சொல்றாங்க, இந்த ஐயா தான் கொடுக்கிறாரு போறாரு பாரு அப்படின்னு. நான் கிராஸ் ஆயிட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ அந்த 2 பெண்களும் யாரு? அவங்க பிள்ளைங்க, யாசகம் கேட்கிறவர்கள். நான் சொல்றது புரியுதா? யாசகம் கேட்கிறவர்கள். ஆனா என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? அவங்க காசு கேட்டிருக்கணும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு என்ன யோசனை வந்துச்சு, இவர்களுக்கு யாருமே சொல்லலையா? ஆனா உண்மையில நான் சொன்னது கிடையாதுங்க, நான் சொன்னதே கிடையாது. நிறைய பிச்சைக்காரர்கள் நான் பார்த்திருக்கிறேன். சொல்ற மனநிலை நமக்கு இருக்குமா? இல்ல அவங்க கேட்கிற மனநிலை அவங்க இருப்பாங்களா? அவங்க சூழல் வேறு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு. அந்த நேரத்துல வயிற்று பசி இல்லையா, அதுதான் அவங்களுடைய முதல் பிரதானமான நோக்கமா இருக்கும். அங்க போய் நான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நான் சொன்னதே கிடையாது. யார் எப்படியோ எனக்கு தெரியாது, நான் சொன்னது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு சொல்ல வைத்தாரா இல்லையா? நீங்க உங்க கணவருக்கு சொன்னீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சொன்னீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்கு சொன்னீங்களா? உங்க அயலகத்தாருக்கு சொன்னீங்களா? ஏன் சொல்ல? ஏன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை இல்லையா? அதான உண்மை, அதான உண்மை. எனக்கு எண்ணம் இருந்தது, அந்த எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்ததன் பயனாக நான் அதை குறித்து யோசித்துக் கொண்டே போகிறேன். ஆட்களை கொண்டாந்து நிறுத்திட்டார். ஏன் உங்களுக்கு இல்ல? நமக்கு என்ன இல்லைன்னா, ஏன் இல்லைன்னு சொல்றேன்னு கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் வருவார்னு எதிர்பார்ப்போடு நான் வரேனா? இங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு நான் போறேனே, இன்னைக்கு ஆண்டவரை நான் பார்ப்பேன் என்ற எண்ணம் இருக்கா? எனக்கு இருக்கா?
இல்ல. இருந்திருந்தா நான் கடந்த முறை வந்தப்ப இந்த அம்மாவை நான் பார்த்திருக்கணும். உண்மையா இல்லையா? இவ்வளவு பேர் நான் பார்க்கலையே, 3 பேர் தான் நான் பார்த்தேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வேற முக்கியமான வேலை போயிடுச்சு, அதானே இல்லையா? எனக்கு வேற வேலை இருந்தது, ஆகவே அங்க போயிட்டேன் நானு. அப்போ ஆண்டவரை விட எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்க வேண்டுமா? இருக்குமா? இருக்கணுமா? ஆனா அன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம், பக்கத்துல கிராமத்துக்கு போனோம் இல்லையா? அங்க ஒரு கிராமத்துக்கு போனோம். அங்க என்ன சூழல்? ஒரு மனிதர் சின்ன வயசு இல்ல, சின்ன வயசு, படுத்த படுக்கை, அலறி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அலறாரு. ஐயோ 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 இல்ல. ஏன் ஏன் அலற வேண்டும்? இன்னொரு அம்மா, அவங்க வேற ஒரு அலறல். எப்படின்னா, ஐயோ எல்லாரையும் என்ன ஏமாத்துறாங்களே, யாரையும் நம்ப முடியலையே, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, இந்த வீட்டை நான் ஏன் கட்டினேன், இந்த வீட்டை எது கட்டினேன், அலறாங்க. ஏன் யோசிச்சீங்களா? தயவு செய்து யோசியுங்கள் பிரியமானவர்களே, தயவு செய்து யோசியுங்கள், தயவு செய்து யோசியுங்கள். மிக ஆபத்தான நேரத்தில் இருக்கிறோம், ஆபத்தான சூழல் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் எரிமலை வெடிக்குது. 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் சும்மா இருந்த எரிமலைகள், சும்மா இருந்தது. அது ஆக்டிவே கிடையாது. அங்க ஒரு இது சூழ்நிலை இருக்கும்னு தெரியாது. ஆனா பூமிக்கு அடியில இருக்கு, அது தெரியும். ஆனா ஆக்டிவ் கிடையாது. எத்தனை வருஷமா? 100, 150 வருஷமா. ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வெடிக்குது, எல்லா இடத்துலயும் வெடிக்குது. லட்சக்கணக்கான மக்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், லட்சக்கணக்கான மக்கள் இடம் பெயர்கிறார்கள். உலகம் முழுக்க நடக்குது, உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இடம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் மூன்றாவது, இந்த வருஷம் மட்டும் 3வது முறையாக நிலை சரிவு. எவ்வளவு பேர் மரித்தார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் வருகிறது தெரியுமா? மகாராஷ்டிராவில், குஜராத்ல, அசாம்ல, அதெல்லாம் பார்க்கணுமா பார்க்கலையா? தெரியுமா தெரியாதா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வர வேண்டாமா? உணர்வு வேண்டாமா? ஆனால் இதை எல்லாவற்றையும் நான் கடந்து விட்டு நான் அப்படியே என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போய்கொண்டே இருக்கிறேன், திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்பது மிக மிக வருத்தமான விசேஷம். மிக மிக வருத்தம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழிப்பதற்காக நம்ம இந்த பூமியில படைக்கல, அழிப்பதற்காக படைக்கவே இல்லை. இன்னொரு விசேஷத்தை பாருங்க. இன்னைக்கு ராபோஜனம் எடுக்க போறீங்க இல்லையா? இல்ல, இன்னைக்கு ராபோஜனம் எடுக்க போறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசி. யாரு யாரெல்லாம் பலகீனர்ன்றாரு? அநேகர். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சொற்பமானவர்கள் அல்ல, அநேகர் பலவீனரும் வியாதியஸ்தருமாய். மறுபடியும் நல்லா வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமா,
இன்னைக்கு யாரு வேணா போய் பாருங்க, யார வேணா கேளுங்க, சுகர் இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இருக்கா? பெண் தாய்மார்கிட்ட போய் நின்று என்னங்க ஜெபம் பண்ணலாம், ஒரே கால் வலிக்குதுங்க, இல்ல சொல்றோமா இல்லையா? கண்டிப்பா சொல்றோம். ஆமா தானம்மா? ஆமா, எல்லாரும் அநேகமா எல்லாருமே சொல்றோம். கரெக்டாமா? கரெக்டா? ஏன் சொல்றோம் தெரியுமா? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நான் அபாத்திரமாய் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக தன் ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை எனக்காக இந்த பூமியிலே சிந்தி என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி அதை அறிந்திருக்கிறோம்? அப்ப என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்தான் எனக்கு பிரதானம் என்ற நிலையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஆமா தானே? ஆண்டவர் தான் எனக்கு பிரதானமானவர். ஏன்னா அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிர் தெழுந்த கர்த்தர், உயிர் தெழுந்திருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார், என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்திற்கு வருகிறார், என்னை சந்திக்கிறார், என்னோடு பேசுகிறார், என்னை வழி நடத்துகிறார், எனக்கு ஆலோசனை தருகிறார். நினைக்கனா? நான் நினைக்கிறேனா? நினைக்கிறேனா? அப்போ இது அபாத்திரம் தானே? நான் கர்த்தருக்கு துரோகம் தானே செய்யறேன், துரோகம் தானே செய்யறேன். அப்போ என்னுடைய நிலை என்னவா இருக்கும்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசி, 30. இது நிமித்தம் உங்களில் அநேகர். எதன் நிமித்தம்? எதன் நிமித்தம்? இப்ப சொன்னது நிமித்தம் இல்லையா? நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு நான் பார்க்கவே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க எனக்காக ரத்தம் சிந்தினார்னு, நான் பார்த்தது இல்லையே. இல்ல, எனக்கு அதுல உடன்பாடு இல்லாம கூட இருக்கலாம் இல்ல. அப்போ இது நிமித்தம் வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அடைந்தும் இருக்கிறார்கள். இப்ப இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் ரட்சிக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய எல்லா பாவங்களையும், சகல பாவம் தானே சொல்லி இருக்கு வசனம், ஆமா தானே? அப்போ என்னை, என் வியாதியை குணமாக்க மாட்டாரா? என் வியாதியை குணமாக்குவாரா மாட்டாரா? ஆக்குவாரா ஆக்க மாட்டாரா? ஆக்குவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்கா? இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்கு. இருக்கிற மாதிரியே இருக்குது, இல்லாத மாதிரி இருக்கு. இதான் என்னுடைய நிலை. பிரியமானவர்களே, தயவு செய்து ஜாக்கிரதைப்படுங்கள், ஜாக்கிரதைப்படுங்கள். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் இது மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரணிக்கு போறேன். இரும்பேடுன்னு ஒரு பகுதி இருக்கு ஆரணிக்கு போற வழியில, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஒரு சபை இருக்கு. அந்த சபையில என்ன அழைச்சாங்க. நான் காலையில புறப்பட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அந்த பக்கம், அந்த ரோடு, இப்ப கண்ணமங்கலம் ரோடு இருக்கு, அதே மாதிரி பேரல் அந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஆரணிக்கு போற ரோடு, அந்த ரோட்ல போய்கிட்டே இருக்கிறேன். திடீரென்று வணக்கம்பாடி என்று தெரிகிறது எனக்கு. வணக்கம்பாடி. உடனே எனக்குள்ளே திடீர் என்று ஜெபிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். வணக்கம்பாடி கொஞ்சம் தூரத்திலே பாக்குறேன், என் கண்ணில் படுறதுக்கு அந்த தென்னை மரம் தெரியுது இல்லையா, அவ்வளவு தூரத்துல அந்த வணக்கம்பாடின்ற போர்டு, நல்ல பெரிய போர்டு. அங்க பார்த்த உடனே அதுக்குள்ள கடந்து போறதுக்குள்ள எனக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஜெபி என்று சொல்லுகிறார். ஆவியானவர் என்னோடு கூட ஜெபிக்கிறார். நான் கூட ஜெபித்துக் கொண்டேன்.
ஐயா வணக்கம் பாடி ஆசீர்வதிங்க. இதோ வராங்க, சைக்கிள்ல வரவங்க, ஸ்கூட்டர்ல வரவங்க, நான் கார்ல போயிட்டே இருக்கிறேன், நான் ஓட்டிட்டு போறேன், நான் கை காட்டி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே போறேன். அடுத்தது தாமரை பாக்கம், ரைட்டா? அந்த ஊர் வந்துச்சு, அங்க ஜெபம் பண்ண அப்படியே வரிசையா ஒவ்வொன்னா வந்து இரும்பேடு வந்துருச்சு. நான் போயிட்டு சபைக்கு போயிட்டேன். எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியவே இல்லை. ஏதோ ஆவியானவர் சொன்ன மாதிரி இருந்தது. நானும் ஜெபிச்சேன், அவரும் ஜெபித்திருப்பார். ஜெபத்தோட போனோம். போய் அந்த இரும்பேடுக்கு லெப்ட்ல திரும்பி போய் அந்த சர்ச்சில் போயிட்டு மெசேஜ் எல்லாம் முடிச்ச பிற்பாடு என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, பைபிள் எடுத்துட்டு போவேன். பைபிள் கார்ல. அங்க ஒரு பிஹெச்சி இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும். சரி, அதை முடிச்சுட்டு வந்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வியாதியாசர்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பைபிள் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன். அங்க போய் நிறுத்திட்டு மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு புறப்பட நேரம் வந்த உடனே அந்த ஊழியருடைய அம்மா என்கிட்ட வந்து, ஐயா நீங்க ராணிப்பேட்டை தானே போறீங்க, நாங்களும் உங்க கூட வந்துடுறோம், என் மகன் எஸ்எம்ஹெச்ல படிச்சுனுக்குது, அதுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போனோம், நான் உங்க கூட வந்துடுறேன் யான்ச்சு. நான் இப்போ அவங்க கிட்ட போய் இல்லம்மா நான் பைபிள் கொடுக்க போறேன்னு சொல்ல முடியும்? சரிம்மா வாங்க போலாம். சரி வாங்க போலாம். அவரு அவங்க ஊழியரு அந்த அம்மா சாப்பாடா எடுத்துக்கினாங்க, என் கூட கார்ல பரப்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் வரும்போது அந்த அம்மா பைபிள் பார்த்துட்டு, ஐயோ ஐயா பைபிள் எல்லாம் வந்துக்கிறாரு. அவரை திட்டுது, ஐயா கிட்ட கொஞ்சம் பைபிள் வாங்க கூடாதா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏமா அங்க பிஎன்சில கொடுக்கறதுக்காக வந்தேன், நீங்க வான்னு சொன்ன உடனே நான் திரும்பிட்டேன். ஐயோ சாரியா, தப்பு பண்ணிட்டோம், நீங்க நாளைக்கு வாங்க, நான் உங்க கூட வரேன், நம்ம போய் கொடுக்கலாம். நான் என்ன சொன்னேன், சரிம்மா நான் செவ்வாய்க்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வரேன்னு சொல்லிட்டு நானு மறுபடியும் காலையில அதே ரோட்ல புறப்பட்டு வந்து நேக்கிறேன். அதே டிஸ்டன்ஸ் வந்த உடனே மீண்டும் ஜபி என்று சொல்லுகிறார். மீண்டும் வணக்கம்பாடிக்காக ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தாமரை பார்க்க வரிசை அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்க என் கூட வந்தாங்க. அவங்க ஊழியரும் அவங்க எல்லாரும் வந்தாங்க, அவங்களோட கூட எல்லாம் போனோம். செயின்ட் ஆன்ஸ் ஸ்கூல் இருக்கு, ரைட்டா? ஆரணியில செயின்ட் ஆன்ஸ், கரெக்டா? செயின்ட் ஆன்ஸ் ஸ்கூல். அங்க போய் பைபிள் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஸ்கூல்ல கொடுக்கல, அந்த ஸ்கூலுக்கு போனோம். போன உடனே அவங்க என்னன்னாங்க, அட்மிஷன்ஸ், நீங்க நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பைபிள் கொடுங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வரோம், நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் எல்லாம் எடுத்து வண்டியில வச்சுக்கிட்டு மறுபடியும் புதன்கிழமை அதே வழியில் வந்து கொண்டிருக்கிறேன். அதே இடத்துல மறுபடியும் ஜெபிக்கிறேன், வணக்கம் பாடி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அங்கெல்லாம் அங்க ஊழியத்துக்கெல்லாம் கூட்டு போய் அங்க இருக்கிற நைட்டு 12 ஆச்சு, நாங்க ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இதோட என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. நானும் மறந்துட்டேன். மறந்து போயிட்ட பிற்பாடு எங்க சபையில சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சபையில நாங்க வெள்ளிக்கிழமை ஜெபிப்பது வழக்கம். அரை நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம். அந்த சபையில என்ன பண்ண, நம்ம ஒரு நோட்டு போடலாம், ரோட்டு ஓரத்துல இருக்கிறோம், ஒரு நோட்டு புக்கு போட்டு நம்ம சர்ச்சை திறந்து வச்சு அந்த நோட்டை வச்சா வரவங்க போறவங்க பார்த்து ஏதாவது எழுதி வைப்பாங்க, அதை நம்ம வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டு ஒண்ணு போட்டுட்டு அந்த டேபிள்ல வச்சு கதவெல்லாம் திறந்து வச்சிருப்போம் எப்பவுமே. ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படி போய் நான் அந்த எல்லா ஜெப குறிப்பும் படிப்பேன். எல்லா ஜெப குறிப்பும் படிச்சு அந்த குறிப்பை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அதுக்காக ஜெபம் பண்றது வழக்கம். அப்படி போய் ஒரு முறை ஜெபம் பண்ணும்போது அந்த குறிப்பை பார்த்தா முழு பக்க நோட், அது ஃபுல் ஸ்கேல் பேன், அது முழு பக்கத்துக்கு ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறார், எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு ஆபத்துல இருக்கிறோம், நான் போராட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய ஒரு புல் பக்கத்துக்கு எழுதி இருக்கிறார். போன் நம்பர் போட்டு இருக்கிறார். நான் உடனே என்ன பண்ணேன், அந்த நோட்டு நம்பர் எல்லாம் குறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் அவருக்கு போன் பண்றேன். நல்ல கவனிங்க. அவருக்கு போன் பண்ணா, ஐயா நான் பெருமந்தாங்கல்ல இருக்கிறேன், பெருமந்தாங்கல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, வணக்கம் பாடி தெரியுமா ஐயா உனக்கு? ஆனால் பெருமந்தாங்களுக்கு முன்னாடி வர ஊர் என்ன ஊர் தெரியுமா? தாமரைப்பாக்கம்.
தாமரைப்பாக்கம் தான் பெரிய ஊர். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. தாமரைப்பாக்கம் என்பது ஊராட்சி. அங்கதான் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கு. பெரிய ஊர், பெரிய கட்டமைப்பு எல்லாம் இருக்கு. கடைத்தெருவு பெருசு அங்கதான் இருக்கு. வணக்கம்பாடியில ஒண்ணுமே கிடையாது, போர்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த நபர் என்னைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு வணக்கம்பாடி தெரியுமா? எனக்கு தான் 3 முறை காட்டினாரு. 3 முறை காட்டினாரு. 3 முறை காட்டின இடத்து எனக்கு அப்படி மறக்க முடியும்? ஆமா, வணக்கம்பாடி. ஐயா, வணக்கம்பாடியில இருந்து வந்தீங்கன்னா அவர் தாமரைப்பாக்கமே யூஸ் பண்ணலங்க. வணக்கம்பாடியில இருந்து வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி வாங்க, ஆரணி ரோட்ல இடது பக்கம் ஒரு ரோடு திரும்பும், அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல எங்க ஊருக்குதுன்னு. அங்கே போனால் என்ன நிலை தெரியுமா? இப்ப இந்த கண்ணாடி எல்லாம் இருக்குமா, இந்த ஜன்னல் எல்லாம், அவர் வீடு எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டுக்கிறான். அவங்களுக்கு 3 பசங்க. ஒருத்தன் பேரு நவீன், 2வது பையன் பேரு சிவன், 3வது பையன் பேரு சூர்யா. இந்த சிவன் என்பவன் பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சவன். அவனுக்கு வித்தியாசமான ஒரு ஆவி அவனுக்குள் புகுந்து கொண்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கண்ணாடியும் உடைச்சு, அவங்க உடுத்தி இருக்கிற துணிகள் ஒரு துணி கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் யாருன்னா அந்த பெருமந்தாங்கல் ஊராட்சியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர். அவர் ஊராட்சி முன்னாள் தலைவர். அவர் சொல்றாரு, எங்க உடுத்தி இருந்த துணியே இல்லையா, எல்லா துணியும் கிழிச்சிட்டான், எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டான். என்கிட்ட டிராக்டர் இருக்கு, அந்த டிராக்டரை எடுத்து பக்கத்து வீட்டு செவுத்த போய் இடிக்கிறான், ரிவர்ஸ்ல இடிக்கிறான். அவனுடைய பையன் கட்டு போட்டிருக்கான் கையில, இந்த கைய கட்டு போட்டிருக்கான். என்னையா கட்டு அப்படின்னா, என் அண்ணன் கைய வெட்டிட்டான், கண்ணாடியை எடுத்து கைய வெட்டிட்டு அந்த ரத்தம், எல்லா ரத்தம் அப்படியே அவன் சொல்றான், அப்படியே ஆட்டு ரத்தம் மாதிரி கெட்டி ஆகி கிடக்குதான் வீட்டுக்கு முன்னாடி. இப்ப ஏற்பட்ட சூழல்ல இருக்கிறான். நான் போய் ஆண்டவன்கிட்ட நான் சொன்ன, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அவனுக்காக ஜெபம் பண்ணி எல்லாம் செஞ்சு அவனை என்ன பண்ணும், அந்த இங்க ஒரு இந்த குடிப்பழக்கத்துக்கு அந்த நிவாரணம், அந்த வெளியே வர்றதுக்கான என்ன சொல்ற நல்ல பேர் மறந்துட்டேன் நான், அந்த நிறுவனத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு போய் அங்க சேர்த்து அவன் சரியாய் வரக்குள்ள இந்த சூர்யா என்பவன் ஒரு பைக் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல போய் இடிச்சு, இந்த பக்கம் வலதுபுறம் முழுசும் போய் கண் அப்படியே வெளி இவ்வளவு பெருசாயிட்டு இருந்தது. அவனை ஷெல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து வச்சுட்டு இருந்தாங்க. இவர் உடனே ஃபோன் பண்றாரு, ஐயா என் பையன் இப்படி ஆயிட்டான், பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்காக போய் அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபம் பண்ணி, இது ஒன்றாவது சரியாயிடும், நல்லா ஆயிடுவான், அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்து அவன் நல்லா ஆகி அவன் வீட்டுல போய் பார்க்கும்போது அவன் நல்லா ஆயிட்டு வந்தான். ஆனா அவன் சொன்னான், இந்த கண்ணு தான் மூட மாட்டேங்குது, ரப்ப மூட மாட்டேங்குது, இந்த கருவிழி இருக்குல்ல அது சுருங்கி விரிய மாட்டேங்குது அப்படின்னா. அதுக்காக ஜெபம் பண்ண பாடு அதுவும் சரியாயிட்டான். சரியாயிட்டு தாமரைப்பாக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. சில வாரங்கள் சில மாதங்கள் கழித்து அந்த சர்ச்சில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்க நடந்தது என்று சொல்லும் பொழுது பக்கத்துல சூர்யா உட்காந்துக்கிறான். இவன்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம், இவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். இன்னொரு சாட்சியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பொன்னை சியோன் மலை இருக்கு தெரியுமா, சியோன் மலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒருவன் 2 வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஒருத்தன் முட்டி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான், மேலே ஏறி போயிட்டு இருக்கான். ஒருத்தன் கூட அவனை வழி நடத்திட்டு போயிடலாம். இவங்க போயிட்டாரு. எனக்கு இவங்களோடு கூட பேசணும்னு ஒரு எண்ணம். இவங்க மேலே ஏறி வராங்க. மேலே ஏறி வந்த உடனே அவன் அப்படியே போயிட்டே இருக்கிறான். நான் அந்த கூட வந்த பையன்கிட்ட போய், உங்ககிட்ட நான் பேசணும்,
நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நான் இங்க உட்காந்துப்பேன், என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க போனாங்க. போய் அவங்க செய்ய ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்து, ஐயா என்னவோ பேசணும்னு சொன்னீங்களா, உட்காரு, என்ன விஷயம்? நான் அவன்கிட்ட சொன்னேன், பார்ப்பா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு தான் போய் ஒரு சபத்தை ஆண்டவர் உன்னுடைய ஜபத்தை கேட்பாருன்னா இல்லவே இல்லை. ஞாபகம் வைத்துக்கொள், நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பா என்று கூப்பிட்டால் அவர் உடனடியாக பதில் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த பழக்கங்களை எல்லாம் விட்டுவிடு. நீ முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீர் அவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற சில உண்மைகளை நான் அவன்கிட்ட சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான், ஐயா எங்க அம்மாவுக்கு கால்வலி, நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், முடித்திருத்த கடை, கடன் அதிகமாயிடுச்சு, எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணி, அதன் மூலமாக பெரியய்யன் பாளையத்துல அவங்க பாட்டி வீட்டுல ஒரு ஜெப கூடுகை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்து அங்க ஒரு பெரிய காரியத்தை நடத்தி கொண்டு வந்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த பாஸ்டர் எனக்கு எப்படி அறிமுகமானார் தெரியும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் எப்படி அறிமுகமான உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் எப்படியோ அறிமுகமானோம். அவர் அங்கே இருந்தார், சாமந்திபுரம் கிராமத்துக்குள்ள ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தார் ஒரு வீட்டுல. அந்த இடத்துல முதல்ல நாங்க சந்திச்சோம். அப்படி சந்திச்சு இந்த பகுதியெல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விநியோகம் செஞ்சிருக்கிறோம். அரும்பாக்கம், அருங்குன்றம், இந்த பகுதி, அதே சாம்பசிவபுரம், அந்த கிராமம், எல்லா வீடுகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் எங்களை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனாலும் நாம் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு கூர்ந்து நினைத்து பாருங்கள். தயவு செய்து நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகளாகவும் மாற முடியும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் அநேகருக்கு சொல்ல முடியும். நீங்கள் வாழ்வார்த்தையால, என்னுடைய அனுபவம் படி, ஆண்டவர் இப்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீ ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? வா, வருகை சமீபம், ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கன்னா இந்த சபை எவ்வளவு பேரா மாறிடும் தெரியுமா? 50 பேரா மாறிடும். 50 பேர் ஒவ்வொருத்தருக்கும் சொன்னா எவ்வளவு மாறிடும்? 100 மாறிடும். ஏன் மாறல? அப்போ என்னுடைய அனுபவம் என்ன? நான் எந்த நம்பிக்கையில் இருக்கிறேன்? என்னுடைய அடிப்படை என்ன? நான் என்ன நினைக்கிறேன்? நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், அப்படிதான் நினைக்கிறோம். நான் சொன்னா என் கணவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். நான் சொன்னா என் சகோதரன் கேட்பானா? கேட்க மாட்டான். நான் சொன்னா என் சகோதரி கேட்பாளா? கேட்க மாட்டான், இல்லையா? அப்படித்தானே? ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னால் கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். இப்போ என்னோட வேலை என்ன? என்னோட வேலை என்ன சொல்லுங்களேன். என்னோட வேலை என்ன? யாருக்கு சொல்லணும்? பத்தியா, இப்ப இவ்வளவு கதை கேட்டு என்னவோ சொல்லுவாங்களே, என்னவோ சொல்லுவாங்களே, இல்ல அந்த மாதிரி கதை சொல்றாரு பாருங்க. இப்ப நான் என்னன்னா, நான் சொன்னா கேட்க மாட்டான், ஆண்டவர் சொன்னா கேட்க மாட்டானா? கேட்பான். அப்ப நான் யார்கிட்ட சொல்லணும்? அதையாவது செஞ்சீங்களா? செஞ்சமா? தலையாட்டது எதுக்கு? செய்ய போறதுக்கா? செய்ய போறதுக்கு. வெரி குட். செய்ய போறதுக்கு தலையாட்டுற. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட தெய்வத்தை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். தயவு செய்து விட்டு விடாதீர்கள். ஆத்தும ஆதாயம் நம்முடைய பங்கு. என்னுடைய பங்கு ஆத்தும ஆதாயத்தில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினையுங்கள் என்று சொல்லி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பங்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தாக வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மீது சாயாதே, உன் சுய சிந்தனையில் விழுந்து விடாதே, ஆண்டவரை உன் துணைக்கு அழைத்துக் கொள். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. உண்மைதானே? ஆமா தானே? எதுவுமே கிடையாதுங்க. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு சாட்சி, நான் மனதில் நினைத்தேன், இவர்களுக்கு அந்த சாட்சி போகவில்லையே, இவர்களுக்கு யாரும் சொல்லலையே, நானே சொல்லல என்ற பாரம் எனக்குள் இருந்தது. ஆனால் ஒரே நொடி சூழ்நிலையை மாற்றி போட்டார். இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா, நான் உங்களுக்கு சத்தியம் சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு 2 பேர் கொடுத்தாரா? 2 பேருக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டேனா? அப்போ எனக்கு அந்த பாரத்தை நீக்கிட்டாரா இல்லையா? என்ன அதுல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? எனக்குள்ள இருந்த அந்த பாரம், ஐயோ இவங்களுக்கு நான் சொல்லல. ஆனால் நான் எவ்வளவு பேருக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா? 1000க்கும் அதிகமான சபைகளை நான் இதுவரை சந்தித்திருக்கிறேன். எத்தனை சபை? 1000க்கும் அதிகமான சபை. ஒரே ஒரு வாரம் நான் ஊழியத்திற்கு வந்து ஒரு வாரம் நான் லீவ் போட்டது கிடையாது. என்னால முடியாதுங்க, என்னால வர முடியாதுங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க, எனக்கா சொல்லிக்கிறேன், சொன்னதே கிடையாதுங்க. ஒரு வாரம் கூட நான் லீவ் போட்டதே கிடையாது. வியாதியின் நேரத்திலும் ஒரு முறை நான் மதுரைக்கு போயிட்டேன். மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், திடீரென்று ஃபீவர் அதிகமாயிட்டே போகுது. சனிக்கிழமை வந்துட்டேன், அதிகமாயிட்டே இருக்கு. நாளைக்கு சபை, என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையில நான் உட்கார்ந்து கொண்டு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் புறப்பட்டுட்டேன். என்னால நம்பிக்கையே கிடையாதுங்க, பேசுற சக்தியே கிடையாது. காரை ஓட்ட கால் வந்து எல்லாம் பலகீனமா இருக்கு. ரொம்ப அப்படியே போய் சேர்ந்துட்டேன். சபையில போய் உட்கார்ந்தாச்சு. அந்த ஊழியர் என்னை அழைக்கிறார் பிரசங்கத்துக்கு. நான் அவர்கிட்ட சொல்றேன், ஐயா என்னால பேச முடியுமான்னு தெரியல, ஆனாலும் நான் ட்ரை பண்றேன், எனக்கா ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மைக்க வாங்கி பேச ஆரம்பிச்சேங்க. அது எங்க போச்சுன்னே தெரியல. முடிக்கிற வரைக்கும் ஒரு இரும்பல், ஒரு பிரச்சனை, ஒண்ணுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்த பிற்பாடு மீண்டும் எனக்கு பழைய நிலை வந்துச்சு. ஐயோ மறுபடியும் பழகணும். அப்பதான் சொன்ன, பரவாயில்ல, பிரசங்கத்தை ஆண்டவர் நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டாரு, போதும், இதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்படிதான் ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். அப்ப உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையில், எப்படிப்பட்ட விசுவாசத்தில், எப்படிப்பட்ட செயல் வீரர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி தயவு செய்து சீர்தூக்கி பாருங்கள். இனி நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் கூட நான் ஆண்டவரை சந்திக்காமல் இருக்கவே மாட்டேன் என்ற முடிவை எடுங்கள். ஒரு வாரம் கூட நான் தடை பண்ண மாட்டேன். ஆண்டவரை நான் நிச்சயமாக சந்திப்பேன், கண்டிப்பாக நான் சந்திக்க வேண்டும் என்ற முடிவெடுங்கள். அந்த முடிவு நீங்க தான் எடுக்கணும். நான் உலகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்யவே முடியாது. ஒருவனை நீ பகைச்சுதான் ஆகணும். ஆனா நாம யாரை பகைக்கிறோம் தெரியுமா? யாரை பகைக்கிறோம்? யாருங்க பகைக்கிறோம்? சொல்ல மாட்டீங்களா? யாரை பகைக்கிறோம்? நானு சொல்ல மாட்டீங்க. யாரை பகைக்கிறேன்? நீங்க சொல்லாத வரைக்கும் நான் விடப்படுறது இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்களே? யாரை பகைக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாதுங்க. அப்போ நான் யாரை பகைக்கிறேன்? ஏசப்பாவை தான் பகைக்கிறேன். ஏன்னா கண் முன்னாடி தெரியறவன் மனுஷன், அவனை நான் பகைக்க முடியாது. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறவரு ஆண்டவர், அவரை நான் ஈஸியா பகைச்சிடலாம்.
ஏன்னா அவருக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிறாரு. ஆமா தானே? என்னுடைய பாவத்தையும் தாங்கிக் கொள்வார், என்னுடைய அநியாயத்தையும் தாங்கிக் கொள்வார், என்னுடைய அக்கிரமத்தையும் தாங்கிக் கொள்வார். ஆகவே அவரை ஈஸியா நான் பகைச்சிருவேன். இனி அப்படிப்பட்ட முடிவை எடுக்காதீர்கள். தயவு செய்து இனி அப்படிப்பட்ட முடிவை எடுக்காதீங்க. இன்று முடிவெடுங்கள். நான் எப்பொழுதும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் தான் முதலிடம், ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நான் முதலாவது இடத்தை கொடுப்பேன், முதல் கணத்தை அவருக்கு நான் கொடுப்பேன், முதல் என் வாழ்க்கையில் அவர்தான் முதல்ல இருப்பாரு, மற்றதெல்லாம் அப்புறம். ஆகவேதான் வசனம் இப்படி சொல்லுகிறது. மறுபடியும் அந்த 2 வசனங்களை வாசிங்கள், முடித்து விடலாம். ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது உன் என்ன சொல்வார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. உங்க பாஸ்டர் எனக்கு கொடுத்த நேரத்திற்குள் முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னும் ஏராளமான காரியங்கள் உங்களோடு கூட பேச எங்களுக்கு வாஞ்சை இருக்கிறது. ஆனாலும் உங்கள் சூழ்நிலை கருதி, உங்கள் நிலைமைகளை மனசில் வைத்துக் கொண்டு ஆவியானவரும் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவாக உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவாக உதவினீரே. இதுவாக உதவினீரே. மற்றொரு உள்ளத்தோடு ஆராதிப்பே, ஆராதனை ஆராதனை